ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். மொத்தமாக இந்த ஆக்ஷனில் கிட்டத்தட்ட 20 பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரீட்டைன் பண்ணது பார்த்திங்கன்னா அவங்களோட கேப்டனான பேட் கமின்ஸ். ரெண்டாவது பிளேயராக பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி. இப்போ கூட ரீசெண்டாக டெஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து வந்து நம்மளோட ஹென்ரிச் கிளாசன். நிறையா கேம் சேஞ்சிங் நாக்ஸ்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அடுத்து ஓப்பனிங் ஆடுற அபிஷேக் சர்மா. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக ஆடுற ஒரே பிளேயர் டிராவிஸ் ஹெட். புதுசாக ஐபிஎல் ஆக்ஷனில் வாங்கின பிளேயர்ஸ் வந்து முகமது ஷமி, ஜாம்பா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யங்ஸ்டர் தான். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. கமிண்டோ மெண்டிஸ் வந்து இப்போ ஸ்ரீலங்கா டீம் வைஸ் கேப்டனாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நல்ல பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டவுன் ஸ்பாட்டுக்கு நம்மளோட இஷான் கிஷன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெட் பவுலர்ஸ்க்காக வந்து ஹர்ஷல் பட்டேல், அதுக்கப்புறம் சுமர்ஜித் சிங். இந்த கண்டினியூஷனோட ஃபுல் வீடியோ நம்மளோட ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். மொத்தமாக இந்த ஆக்ஷனில் கிட்டத்தட்ட 20 பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரீட்டைன் பண்ணது பார்த்திங்கன்னா அவங்களோட கேப்டனான பேட் கமின்ஸ். ரெண்டாவது பிளேயராக பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி. இப்போ கூட ரீசெண்டாக டெஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து வந்து நம்மளோட ஹென்ரிச் கிளாசன். நிறையா கேம் சேஞ்சிங் நாக்ஸ்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அடுத்து ஓப்பனிங் ஆடுற அபிஷேக் சர்மா. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக ஆடுற ஒரே பிளேயர் டிராவிஸ் ஹெட். புதுசாக ஐபிஎல் ஆக்ஷனில் வாங்கின பிளேயர்ஸ் வந்து முகமது ஷமி, ஜாம்பா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யங்ஸ்டர் தான். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. கமிண்டோ மெண்டிஸ் வந்து இப்போ ஸ்ரீலங்கா டீம் வைஸ் கேப்டனாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நல்ல பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டவுன் ஸ்பாட்டுக்கு நம்மளோட இஷான் கிஷன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெட் பவுலர்ஸ்க்காக வந்து ஹர்ஷல் பட்டேல், அதுக்கப்புறம் சுமர்ஜித் சிங். இந்த கண்டினியூஷனோட ஃபுல் வீடியோ நம்மளோட ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். மொத்தமாக இந்த ஆக்ஷனில் கிட்டத்தட்ட 20 பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரீட்டைன் பண்ணது பார்த்திங்கன்னா அவங்களோட கேப்டனான பேட் கமின்ஸ். ரெண்டாவது பிளேயராக பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி. இப்போ கூட ரீசெண்டாக டெஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து வந்து நம்மளோட ஹென்ரிச் கிளாசன். நிறையா கேம் சேஞ்சிங் நாக்ஸ்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அடுத்து ஓப்பனிங் ஆடுற அபிஷேக் சர்மா. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக ஆடுற ஒரே பிளேயர் டிராவிஸ் ஹெட். புதுசாக ஐபிஎல் ஆக்ஷனில் வாங்கின பிளேயர்ஸ் வந்து முகமது ஷமி, ஜாம்பா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யங்ஸ்டர் தான். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. கமிண்டோ மெண்டிஸ் வந்து இப்போ ஸ்ரீலங்கா டீம் வைஸ் கேப்டனாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நல்ல பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டவுன் ஸ்பாட்டுக்கு நம்மளோட இஷான் கிஷன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெட் பவுலர்ஸ்க்காக வந்து ஹர்ஷல் பட்டேல், அதுக்கப்புறம் சுமர்ஜித் சிங். இந்த கண்டினியூஷனோட ஃபுல் வீடியோ நம்மளோட